ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கு ஈஸி தான் கற்றுக்கலாம் எபிசோட் 1ல் நான் உங்களுக்கு மல்லிப்பூ எப்படி கட்டுறதுன்னு காமிக்கிறேன். எந்த ஃப்ளவராக இருந்தாலும் இதே மெத்தட் தான், பட் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முல்லைனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மல்லி லைட்டாக கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் அதோட ஸ்டெம் கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால. முல்லைனா கொஞ்சம் லாங்காக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவே போட்டுக்கலாம். இந்த நூல் வாங்கிக்கோங்க. நார் கொடுப்பாங்க, பட் நாரை விட நூல் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண ஃப்ளவரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு ஃப்ளவர், அதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளவர் நூல் அடியில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் என்னோடய லெஃப்ட் சைடுக்கு அந்த நூலை எடுத்துகிட்டு சுற்றி கொண்டுட்டு வந்துட்டு 2 விரலால் நான் இன்னொரு சர்க்கிள் மாதிரி க்ரியேட் பண்ணி பூவை உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். 2 பூ வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடுக்கு எடுத்துகிட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி வச்சுட்டு 2 ஃபிங்கரால் ஒரு ரவுண்டு மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே இருந்து அந்த ஃப்ளவரை இழுக்கிறேன். இது பூத்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மொட்டாக இருக்கும்போதே கட்டிடணும். இங்கே பாருங்கள், 2 ஃபிங்கரால் பூத்த பூ கட்டுறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் மொட்டாக இருக்க ஃப்ளவர் ஈஸியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நல்லா கட்ட தெரிஞ்சாலும் ஃபஸ்ட்டு 2-3 ஃப்ளவர் கஷ்டம் தான் படுவோம். போக போக ஸ்பீட் வந்துடும். இந்த குட்டியாக இருக்க ஃப்ளவர், கொஞ்சம் சொத்தையாக இருக்க ஃப்ளவர் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். பட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நடுவில் வச்சு கட்டிடுங்க. அண்ட் 2 குட்டி ஃப்ளவர்ஸ், 2 சொத்தை ஃப்ளவர்ஸ் வச்சு கட்டாதீங்க. ஒரு பெரிய ஃப்ளவர், ஒரு குட்டி ஃப்ளவர், அந்த மாதிரி வச்சு கட்டுங்க. இதுக்கு இந்த ரெட் ரோஸ் ரொம்ப குட்டி ரோஸாக எடுக்கணும். பட் நாளைக்கு ஈதுன்றதுனால எனக்கு குட்டி ரோஸ்லாம் கிடைக்கல, இது மட்டும்தான் இருந்துச்சு. குட்டி ரோஸ் வச்சிங்கன்னா 2 ரோஸாக வச்சு அப் அண்ட் டவுன் 2 ரோஸாக வச்சு கட்டிவிடுங்க. பெரிய ரோஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே ஒன்று வச்சிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி நல்லா தெரியாது. ஸோ நான் ஒன்று வச்சுருக்கேன். இது இந்த பிகினர்ஸ் டைமில் அந்த 2 ஃப்ளவரையுமே அடுக்கிட்டு அதுக்கப்புறம் கட்டுவாங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு. இப்போ நான் பாதி கட்டி முடிச்சிட்டேன். எனக்கு ஸ்பீட் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் 2 ஃப்ளவர் எடுத்துகிட்டு எனக்கு லெஃப்ட் சைடு வச்சுட்டு 2 ஃபிங்கரால் சர்க்கிள் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஃப்ளவரை உள்ளே போட்டு நான் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா பூவெல்லாம் உடஞ்சி கீழே விழுந்துடும், கொஞ்சம் நிறைய வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பரவாயில்ல, கற்றுக்கும் போது கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். நூல் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு ஏதாவது நூலில் கட்டுறன்ட்டு கையை புண்ணாக்கிக்காதீங்க. கனகாமரம் ஈஸியாக கட்டிடலாம், முல்லையும் ஈஸியாக கட்டிடலாம். மல்லி தான் ஸ்டெம் குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முல்லையும் கனகாமரமும் 2 வச்சு கட்டுங்க. மேலே 2, கீழே 2. ஸோ நல்லா அடர்த்தியாக தெரியும். நான் 100 ருபீஸ்க்கு ஒரு கவர் வாங்கியிருந்தேன். எனக்கு 3.5 முழம் கிடச்சிருக்கு.
ஸோ நான் கட்ட ஆரம்பிக்கும் போது எல்லா பூவும் மொட்டாக தான் இருந்துச்சு. நான் கட்டும்போதே மலர்ந்துருச்சு. கட்டி கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா கவரில் கட்டி அதுக்கப்புறம் வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.